ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் மலர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் டார்க் சாக்லேட்டுடைய நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கேன், அதையே நீங்கள் மறக்காமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்க்கலாம். டார்க் சாக்லேட் 200 கிராம், பட்டர் 100 கிராம், பவுடர் பண்ண சுகர் 200 கிராம், brown sugar 100 கிராம், கொக்கோ பவுடர் 25 கிராம், மைதா மாவு 100 கிராம், 3 முட்டை, வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். வாங்க அது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பவுலில் டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஹீலிக்ஸ் குக்கரில் தண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே அந்த பவுலில் நம்ம டார்க் சாக்லேட்டும் பட்டரும் வச்சுக்கிறத வைக்கிறோம். கீழே தண்ணி கொதித்து அதுலேருந்து வர்ற ஆவியில் இந்த டார்க் சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணணும். இதை டைரெக்டாக நீங்கள் ஃப்ளேமில் வச்சு மெல்ட் பண்ணால் கேக் ஹார்ட் ஆகிடும். அதனால் நம்ம இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணணும். பாருங்கள், அந்த ஆவியில் கீழேருந்து வர்ற அந்த ஆவியிலேயே டார்க் சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் ஆகி நல்லா பிளெண்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், டார்க் சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் முடிஞ்சிச்சு. அடுத்தாப்பில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரௌன் சுகரும் நல்லா கரைஞ்சி அந்த பட்டர் டார்க் சாக்லேட்டோடு சேரணும். அது வரைக்கும் நமக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற பவுடர் பண்ண சுகரை சேர்த்து திரும்ப மிக்ஸ் பண்ணணும். அது கூட வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தாப்பில் நாம் என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, நாம் எடுத்து வச்சுக்கிற முட்டையை தனியாக நம்ம நல்லா பீட் பண்ணிக்கிறோம், நல்லா அடிச்சுக்கிறோம். இப்போது நாம் கேக்குக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது கூட இந்த முட்டையை அடித்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம்.
பார்க்கவே அழகாக இருக்குல்ல. சிம்பிளாக ஈஸியாக நம்ம இந்த ப்ரௌனியை செய்யலாம். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இதை மாதிரி அழகாக ப்ரௌனி செய்யலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம இது கூட மைதா மாவு சேர்க்க போகிறோம். மைதா மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பேட்சுலா எடுத்துக்கிறோம். அப்போ தான் அது ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். மைதா மாவு சேர்த்துட்டு நம்ம அதை இப்போ நீட் பண்ண போகிறோம். இந்த டைம் வந்து கேக் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும். அதனால் இதை நம்ம ஸ்பேட்சுலா வச்சு செஞ்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த நீடிங்கையும் கவனமாக பாருங்கள், அது எப்படி நீட் பண்ணுறோன்னு. அப்படி ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நடுவில் வரணும், ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு நடுவில் வரணும். இது வந்து கேக்குக்கு நல்லா சாஃப்ட்னஸை கொடுக்கும். இப்படி பண்ணணும் கண்டிப்பாக. நீடிங்னா இது தான், ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு நடுவில் கொண்டு வரணும், ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு நடுவில் கொண்டு வரணும். ஃபைனலாக நம்ம கொக்கோ பவுடர் சேர்க்குறோம். கொக்கோ பவுடர் சேர்த்துட்டும் திரும்ப நம்ம நல்லா நீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நீடிங் வந்து பண்ணுறோம். இப்போ எல்லாம் முடித்தாச்சு. இனிமேல் நம்ம அதை பேக் பண்ண போகிறோம். அதுக்கு கேக் ட்ரே எடுத்துருக்கிறேன். கேக் ட்ரேயில் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மைதா மாவை டஸ்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு கேக் ஒட்டாமல் வரும். அதனால் முதல்ல பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து மைதா மாவை நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி டஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌனி பேட்டரை வந்து அதுக்குள்ளே நம்ம ஊற்றிக்கிறோம். இனிமேல் நம்ம வந்து பேக் பண்ண வேண்டியதான். வாங்க நம்ம அதை எப்படி பேக் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஹீலிக்ஸ் குக்வேரில் வந்து நம்ம பேக்கிங்க்கு ரெடி ஆகிருக்கோம். யூனிட்டுக்குள்ளே நம்ம கிரேட்டரை வந்து இன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், கீழே மண்ணோ தண்ணியோ நம்ம அதில் போடலாம். கிரேட்டரை மாத்திரம் நம்ம மாற்றி வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த கேக்குக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை வந்து மேலே வச்சுட்டு பவுலில் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஹீலிக்ஸ் 304 ஸ்டெயின்லெஸ் குக்வேரை வந்து நம்ம இப்போ பேக்கிங்கும் பண்ணலாம். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம் வந்து நம்ம பேக் பண்ண விட போகிறோம். இப்போ 60 நிமிஷம் கழித்து நம்ம பேக் ஆகிட்டான்னு பார்க்கலாம். கேக் வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு க்ளீன் நைஃபை வந்து நடுவில் நீங்கள் எப்படி விட்டு பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நமக்கு கேக் வெந்துருச்சு. நம்ம ப்ரௌனி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்ஸ், டார்க் சாக்லேட்டோட நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்ஸையும் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், சாஃப்டான டேஸ்டியான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு
யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய் ஃப்ரம் அன்புடன் மலர். தேங்க்யூ.